ஹாய் கைஸ், இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டைப் 13, அதாவது மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஆக்சுவலாக இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பர்சன்டேஜில் நம்ம பார்த்துருப்போம், இங்கேயும் பார்த்துருப்போம். அது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜில் பார்த்துருப்பீங்க, இங்கே ஏபின்னு இருக்கும், இது காமனாக ஒன்று இருக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் இங்கே போடணும், இதோட டிஃப்ரென்ஸ் இங்கே போடணும், அதை ரேஷியோவில் போடணும்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க, அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ண சம்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஈஸி. வாங்க ஃபஸ்ட்டு சம்குள்ளே போயிடலாம். A merchant has 1000 kg of sugar, part of which he sells at a 10% profit and the rest at 40% profit. He gains 20% on the whole. The quantity sold 40% profit is. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, 1000 கிலோ அவன் சக்கரை வச்சுருக்கான். ஓகேங்களா? இதில் ஏதோ ஒரு பகுதினா என்னது, ஏதோ ஒன்று லைக் எக்ஸ்பார்ட் மேபி அது 100 kg இருக்கலாம், இல்லை 1 kg கூட இருக்கலாம், இல்லை 999 kg இருக்கலாம். ஏதோ ஒன்று, அது நமக்கு என்னன்னு தெரில. அதை 10% ப்ராஃபிட்டில் விற்கிறோம். ஓகேங்களா? பேலன்ஸ் ரெஸ்ட்டு இப்போ சப்போஸ் இப்போ 500 கிலோன்னு வச்சுப்போம். 500 கிலோ 10% ப்ராஃபிட்டில் விற்கிறோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 500 கிலோ இருக்குமா? அதை என்ன பண்ணுவான்? 40% ப்ராஃபிட்டில் விற்கிறோம். he gains 20% on the whole. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கல. இப்போ இந்த 1000 ரூபாய்க்கு அவன் ஒரு காசு போட்டிருப்பான், காஸ்ட் ப்ரைஸ். இப்போ 1 கிலோ நம்ம 1 ரூபான்னு வச்சுப்போம். இப்போ 1000 கிலோ எவ்வளோ? 1000 ரூபாய். இப்போ இது எல்லாத்தையும் விற்கிறான்னு இந்த மாதிரி பாட்டா. இப்போ செல்லிங் ப்ரைஸ் இப்போ எவ்வளோ? 20% ஓல்டில் கிடைக்குதான். அப்படின்னா அவன் எவ்வளோக்கு விற்கிறான் அப்படின்னா 1200 ரூபாய்க்கு விற்றுருப்பான். அப்போ இந்த 200 லாபம்ன்றது இந்த 10%லேயும் ஒன்று, 40% ஒன்றில் தானே இருக்கணும். மேபி நான் சும்மா தோராயமாக சொல்கிறேன். இதில் ஒரு 50 ரூபாயும் இதில் ஒரு 150 ரூபாயும் கிடச்சிருக்கலாம். இதை சேர்த்தா அப்படின்னா 200 ஓகேங்களா? இதில் அவன் அந்த 40% விற்றுறான் பார்த்தீங்களா, அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. புரியுதுங்க செம்ம? அதாவது ஒரே ஒரு சர்க்கரை தான், அந்த சர்க்கரையை பிரித்து விற்கிறான். ஒன்று ஒருத்தவங்கிட்ட ஒரு அளவுக்கு லாபத்துக்கும், இன்னொன்று இன்னொரு லாபத்துக்கும் விற்கிறான். அதில் டோட்டல் ஓவரால் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எப்பயுமே போடுவோம்ல, இப்போ எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துறோம்? பர்சன்டேஜ். இப்போ இது நம்ம மிக்சர் அண்ட் அலிகேஷனில் எழுதணும். இதில் காமனாக எது கொடுத்துருக்கான்? இது 10% ஒரு பார்ட்டு, அப்புறம் 40% இன்னொரு பார்ட்டு. கரெக்டாக? ஸோ அப்போ என்னது, இங்கே ஒரு 10% எதுங்க, இங்கே ஒரு 40%. இதான் ஏ, இது பின்னு வச்சுக்கோங்க. இதோட காமனாக என்ன கொடுத்துருக்கான்? 20% தானே ஓவராலே. அப்போ அதை தான் சென்டர் பண்ணோம். நான் சென்டரில் என்ன சொல்லியிருக்கேன்? காமனாக இருக்கிறத தான் போட சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ 20% போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்னது, இவனுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து இங்கே ஏறணும். அப்போ 10க்கும் 20 டிஃப்ரென்ஸ்னாது 10. இவனுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து இங்கே ஏறணும். 40க்கும் 20க்கும் டிஃப்ரென்ஸ்னாது 20. அப்போ இது ரேஷியோ ஏறணும். அப்போ 2:1 வரும். அப்போ 2:1 ரேஷியோ. ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சா பார்ட் எத்தனைன்ட்டு? அப்போ 10%ல் 2 பார்ட் விற்றுருப்பான், 40% ஒரு பார்ட் விற்றுருப்பான். அப்போ அந்த 1000 கிலோ என்னது, 3 பார்ட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ அந்த 3 பார்ட் தான் 1000 kg. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட கேட்குறாங்க 40% கேட்குறாங்க. அப்போ 40% நேரம் என்னாகிறான்? 1. அப்போ 1 எவ்வளோ? முடிஞ்சு போச்சு சம்மே. பார்த்தீங்களா? இந்த சம்மு நீங்கள் இந்த மாதிரி போடலாம். வேற ஒரு மெத்தட் நான் போட்டு காட்டுறேன், அது செம்ம பெருசாக போகும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன எக்ஸ் கண்டுபிடிப்போமா? 1000 / 3. அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்? 333 1/3 kg. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கங்க, நான் வேறு மெத்தடில் போட்டு காட்டுறேன் எவ்வளோ பெருசாக போகுதுன்னு பாருங்கள். அந்த மெத்தட் நான் ஃபுல்லாக போட மாட்டேன், உங்களுக்கு ஜஸ்ட் நான் காட்டுறேன், டைம் ஆகும். சரிங்களா? அதாவது 1000 கிலோ சுகர், அதில் பார்ட் ஆஃப் விச்சின்றாங்களா, அது என்னன்னு நமக்கு தெரியல. அப்போ அது எக்ஸ் கிலோகிராம் நம்ம எடுத்துப்போம். அதை என்ன பண்ணுறான்? 10% ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு இப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 1000ல் எக்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1000 - எக்ஸ் இருக்குமா, அது 40% ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 110% ப்ளஸ் 1000 - எக்ஸ் இன்ட்டு 140% இஸ் ஈக்குவல் டு ஓல் என்னது 1000 இன்ட்டு 20% ஆகும். அப்படி எழுதி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். அந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டாக, இந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டாக நீங்களே பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் போட்டு காட்டல, ஏன் அப்படின்னா அது வேணாம். அதை நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிங்க. இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷனை மறந்துடுவீங்க. மிக்சர் அண்ட் அலிகேஷன் எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிறீங்க, எல்லா சம்பவங்களுக்கு மொக்க. செகண்ட் சம் பாருங்கள். Ramendra purchased some watermelon for 1500. He sold 1/4 of them at a loss of 12%.
At what gain percentage should the remaining watermelon be sold so as to gain 25% on the whole transaction? தயவு செஞ்சு இந்த மிக்சர் அண்ட் டெலிகேஷன் பார்க்கல அப்படின்னா பர்சன்டேஜ் அதில் நான் போட்டிருப்பேன். பர்சன்டேஜ் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா மிக்சர் அண்ட் டெலிகேஷன் இருக்கும். அதில் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்பயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து பெருசாக போகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ் ஆஃப் 12% கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ் ஆஃப் 12% என்னதுப்பா, அப்போ -12%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது, கெயின் ஆஃப் இந்த சம் பாருங்கள். நம்ம இங்கே வந்து 10% ப்ராஃபிட் தான் சொன்னாங்க. அதனால தான் ப்ளஸ்ஸு, ஒன்றுமே இல்லைனா ப்ளஸ்ன்னு அர்த்தம். 10 14 போட்டோம். லாஸ்ன்னு கொடுத்தா மைனஸ் போடணும். ஓகேவா? ஷுட் அட் வாட் கெயின் பர்சன்டேஜ் ஷுட் த ரிமைனிங் வாட்டர்மெலன் என்னன்னு சொல்லலை. அதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஓல்டுனா கொடுத்துருக்காங்க. வாட்டர்மெலன் பி சோல்ட் அஸ் டு கெயின் 25% அந்த ஓல்டு டிரான்சாக்ஷன். அப்போ ஓல்டுனா கொடுத்துருக்காங்க 25%. ஓகேவா? இந்த மாதிரி எழுதியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதோட டிஃப்ரென்ஸ் இங்கே பார்த்து பண்ணோம். இங்கே எக்ஸ் இருக்கா, அப்போ வெயிட் பண்ணுங்கள். அது உடனே சால்வ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். ஓகே, அப்போ 12க்கும் 25க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 13 போடக்கூடாது. இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு தான் சொன்னேன், ஆட் பண்ணிக்க சொன்னேன். அப்போ 37%. ஓகேவா? டன். இப்போ இங்கே என்னப்பா பண்ணோம், இங்கே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தான் நமக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்களே. எங்கே கொடுத்துருக்காங்க, ரேஷியோவே கொடுக்கலான்னு சொல்லக்கூடாது. கொஸ்டினை வாங்க. இ சோல்டு 1/4 ஆஃப் தேம். 1/4 என்னது, 1/4 ஆஃப் தேம் மட்டே லாஸ் ஆஃப் 12%. அப்போ கீழே இருக்குது என்னது, டோட்டல். அந்த டோட்டலில் ஒரு பகுதியை லாஸில் சேல் பண்ணியிருக்காரு. அப்போ லாஸில் சேல் பண்ணியிருக்காருன்னா அதுதான் 1. அப்போ லாஸ் ஆண்டா 1 போட்டுங்க. இஸ்டு பேலன்ஸ் என்ன இருக்கும், ப்ராஃபிட்டில் தானே செல் பண்ணியிருப்பா. டோட்டல் மொத்தம் 4பா. அதில் 1 வந்து லாஸ்ட்டில் செல் பண்ணிட்டார். அப்போ பேலன்ஸ் 3 ப்ராஃபிட் தானே செல் பண்ணிப்போ. அப்போ 3 எங்கே போட்டுக்கணும், அவ்வளோதான். முடிஞ்சிச்சா? ஓகே, அப்போ இங்கே ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகிறோம். அது எப்படி பண்ணலாம்? ஓகே, இந்த 3 தான் என்னது, 37. 3 தான் வந்து 37%. அப்போ 1 தானே நமக்கு வேணும். இந்த 1க்கு வேணும் என்ன பண்ணோம், 1 = x. அப்போ 1 = என்னது, x = என்னது, 37/3. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும், 37/3ன்னு வந்திருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா, நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்காமலே நம்ம மாட்டுக்கு நம்ம ரிவர்ஸ்லேருந்தே போட்டு வரோம் பாருங்க. அதான் மிக்சர் அண்ட் டெலிகேஷனில் பக்காவான மெத்தட். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், இங்கே எக்ஸை கண்டுபிடினா என்ன பண்ணோம், இந்த எக்ஸையும் 25யும் டிஃப்ரென்ஸ் பண்ணால் தானே இது வந்திருக்கும். அப்போ அது அப்படியே ரிவர்ஸு. அப்போ இந்த 37/3யும் இந்த 25யும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டுனா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் என்ன பண்ணுவீங்க, இந்த 25யும் இந்த 37/3யும் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருப்பீங்க. சாரி இந்த எக்ஸையும் இந்த 37/3யும் டிஃப்ரென்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கும். இந்த எக்ஸையும் இந்த 25%யும் டிஃப்ரென்ஸ் பண்ணணும். அது பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 37/3. இப்போ எக்ஸ் = என்ன வந்திருக்கும், 37/3 + 25 அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே போட்டுடலாம். ப்ளஸ் பண்ணால் அது ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 25 3 எத்தனை, 75. அப்போ 75ம் ஒரு 37 எத்தனை, 100 112. அப்போ 112/3 வந்திருக்குமா. இது 3 டேபிள் பாருங்கள், எல்லாம் பாயிண்டில் இருக்குது. ஓகே, இதை நம்ம அடிப்போம். 2 4 சார் 3 3 சார் 9. பேலன்ஸ்னா இருக்கும் 2. அப்போ 7. 37 எங்கே இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ பியும் கிடையாது, டியும் கிடையாது. அப்போ பேலன்ஸ்னா இருக்கும் 1 இருக்கும். அப்போ 0.33 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதான், நீங்கள் அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பர்சன்டேஜில் போய் பாருங்கள். தெளிவாக புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்கே எதுக்கு நீங்கள் பர்சன்டேஜ் மட்டும் வச்சு போடுறீங்க, இந்த நம்பரை ஏன் கம்பேர் பண்ணலாம்னா அது நமக்கு தேவையே இல்லை. ஆன்சரும் பர்சன்டேஜ். அப்போ நம்ம பர்சன்டேஜ் மட்டும் தான் எடுத்துக்கணும். மிக்சர் அண்ட் டெலிகேஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ இதை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 1500 வச்சு அதுலேருந்து எக்ஸு வந்து 12% போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் வந்து என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்% வச்சுருப்பாங்க. ஓல்டு ட்ரான்சாக்ஷன் 25% வச்சு அந்த எக்ஸை கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோ பெருசு போகிறது பெஸ்ட்டாக, மிக்சர் அண்ட் டெலிகேஷன் போடுறது பெஸ்ட்டான்னு பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல் இஸ் ஈக்குவல். அப்போ 2 காஸ்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டு ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல்ன்ட்டாங்க. இப்போ இந்த ஆர்டிகல் பதில் நம்ம வேறு என்ன வச்சுப்போம், ஏபின்னு வச்சுப்போம். ஏ வந்து 100 அப்படின்னா பியும் 100 தான். சரிங்களா? அதில் ஒரு ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா 12% ப்ராஃபிட்டில் வைக்கிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ், 12%. அண்ட் இந்த அதர் ஆர்டிகல் வந்து என்னன்னு கொடுக்கல, ஆனால் 3600 மோர் தென் ஃபஸ்ட்டு. இப்போ சப்போஸ் இது ஒரு 1000 விற்றுருக்காங்கன்னா இது வந்து 4600. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ, 3600 டிஃப்ரென்ஸ் வருதா. ஸோ அப்போ அதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த 3600 டிஃப்ரென்ஸ் அது என்னன்னு தெரியல, நம்ம அது எக்ஸ்% வச்சுப்போம். டோட்டலாக பாருங்கள், நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, காமன். அப்போ இதுக்கும் அதுக்கும் காமன்னா கொடுத்துருக்காங்க 15 27 51% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிகல். இங்கே பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல் ஈக்குவல்னும் போது அப்படின்னா இது ரெண்டுமே சேம்.
இவன் 100னா இவன் 100. அப்போனா ரேஷியோ 100:100 வந்தாலும் 1:1 தானே வரப்போகுது. அப்போ 1:1. அப்போ ஈக்குவல்ன்ட்டான். அப்போ ஈக்குவல்னா என்ன பண்ணலாம்? நம்ம இங்கே ஒன்று கண்டுபிடிச்சி அதை ஈக்குவல் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி கண்டுபிடிச்சி ஈக்குவல் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு அது முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா என்ன பண்ணுவோம்? ஏபி பை சின்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? இதையும் மல்டிபிள் பண்ணோம், அது இதை ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? சின்ன நம்பராக இருந்தால் பண்ணிக்கோங்க. பெருசாக இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 15 இதை எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி பை சின்னு எழுதலாம். எப்படி தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி பை சி. ஒன்றும் இல்லை, அது ரெண்டுத்தையும் உடச்சி நடுவில் ப்ளஸ் போட்டுடணும். மைனஸ்லாம் போடக்கூடாது, ப்ளஸ் தான் போடணும். அப்போ இது எப்படி எழுதலாம்? 15/27/51 எப்படி ஆகலாம்? 15 + 27/51 ஆகலாம். நல்லா நோட் பண்ணிங்க, இதை பிரித்து தான் ஏகணும். இதை உட்காந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷனை கேன்சல்லாம் பண்ணக்கூடாது. கேன்சல் பண்ணால் வேல்யூஸ் மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுமாரி பிரித்து ஏகலாம் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அப்போ இவனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க போட்டுடலாமா? அப்போ என்ன வரும்? எக்ஸு மைனஸ் 15/27/51. ஏன்னா டிஃப்ரென்ஸ் தானே பார்க்கணும். நெக்ஸ்ட் இவனை டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க போட்டுடலாமா? இவனை பார்த்தா என்ன வரும்? 12 - 15. சாரி, மேலே வரணும் ஃபஸ்ட்டு வரணும், நடுவில் வரணும் ஃபஸ்ட்டு வரணும். 15, அதாவது மைனஸில் வராதுன்னு நினச்சிக்கோங்களா. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்பயுமே மைனஸ் வச்சா இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் மைனஸ் வராது. அப்போ அதுக்கேற்ற மாரி போட்டுக்கணும். -12. ஓகேவா? இது எப்படி அதெல்லாம் பிரித்து 15 + 27/51 ஏழாமா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன ஆகிறான்? -12. அப்போ 15, 12 -12 ஆகும் 3ன்னு வரும். அப்போ 3 + 27/51 வருமா? இப்போ மறுபடியும் இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 27/51 எழுதிக்கலாம். ஏன் இப்படி இருந்தால் இதுவும் இதுவும் 1. ஓகேவா? இதுவும் 1. சரிங்களா? ஓகே. இப்போ என்னது? இவனுக்கு வந்து இதான் ஃபைனலாக வந்துச்சு, இவனுக்கு இதான் ஃபைனலாக வந்துச்சு. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல்ன்ட்டான். அப்போ என்ன பண்ணலாம்? இவனை ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிக்கலாமா? x - 1527/51 = 327/51 வருமா? ஓகே. இப்போ இங்கே மைனஸ் அங்கே போயிடுச்சுன்னா என்ன வரும்? x = இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 3 + 27/51. இவன் இங்கே இருந்தால் என்ன ஆகும்? 15 + 27/51 ஆகும்னா 15 3 எத்தனை? 15 3 எத்தனை? 18 ப்ளஸ் இங்கே பாருங்க 27 + 51, 27 + 51 2 டைம் இருக்கா? அப்போ பேஸ் சேம்னா மேலே ஆட் பண்ணலாம். 27 27 54. 54/51 வருமா? இவன் எப்படி எழுதலாம்? 18 54/51. நல்லா கேட்டுக்கோங்க. இவனையும் அடித்து சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில், அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா வேல்யூ மாறும். அவன் ரூல் படி இவனை மல்டிபிள் பண்ணி இவனை ஆட் பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் முன்னாடி பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ இவன் தானே வந்துச்சு. இது வந்து இவன் யாரு? கடைசியாக வந்தால அவன் யார் ஆன்சரு? செல்லிங் ப்ரைஸு. ஓகேவா? ஏன் செல்லிங் ப்ரைஸு? நடுவில் நம்ம என்ன பண்ணோம்? காமன் ப்ராஃபிட்டு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கும். இந்த ப்ராஃபிட்டும் சேர்ந்தது தான் இவன். யார்? இவன். ஓகே. இப்போ இவன் தான் ஓவராலா அதுலேருந்து அந்த 12% மைனஸ் பண்ணிட்டுனா இன்னொருத்தவன் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? ஏன்னா செல்லிங் ப்ரைஸ்ன்னு போது ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 1ஓட ப்ராஃபிட்டும் சரி, ஆர்டிகல் 2ஓட ப்ராஃபிட்டும் சரி, ரெண்டும் சேர்ந்தது தான் செல்லிங் ப்ரைஸாக வந்திருக்கும். அதாவது எப்படி இருந்திருக்கும்? 100 தான் காஸ்ட் ப்ரைஸு, அது கூட என்னது? ப்ராஃபிட் 1, ப்ராஃபிட் 2, இதெல்லாம் சேர்ந்தது தான் செல்லிங் ப்ரைஸ் வந்திருக்கும். இப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுலேருந்து ஒரு 12 மைனஸ் பண்ணிட்டுனா இந்த பேலன்ஸ் இருக்கும் தானே 3600. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி போட்டுடலாம். அப்போ போடுவோமா? ஓகே. இப்போ இந்த 18 54 51 கூட என்ன பண்ணோம்? அந்த 12 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறவன் தான் 3600 நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த 18 எப்படி பிரித்து இதெல்லாம்? 18 + 54 51 ஏழாமா? 18 12 போயிடுச்சுன்னா 6 வருமா? அப்போ 6 54 51 டேரெக்டாக எழுதிடலாம். ஓகேவா? இந்த 6 54 51 தான் யார்? 3600. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறான்? காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறான். காஸ்ட் ப்ரைஸ் தானே 100% தானே காஸ்ட் ப்ரைஸ் இவன் தானே. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ 100 எவ்வளோ? ஓகேவா? இப்போ பாருங்கள், இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறது. இப்போ நீங்கள் நார்மல் ஆக்குங்க, மல்டிபிள் பண்ணுங்கள். 6 × 51 56 எத்தனை? 300. அப்புறம் 306 வருமா? அது கூட 54 சேர்த்தா 360 வரும். அப்போ 360 தான் 3600. 360/51 தான் 3600. அப்போ 100 எவ்வளோ? இங்கே பாருங்கள், இதையும் இதை எடுத்துருமா? அப்போ 10 தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போ இந்த 51 அங்கே போச்சுன்னா பேலன்ஸ் ஆன்சர் வரும் 51000. ஆன்சர் என்னது? 51000. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன கற்றுக்கினீங்க அப்படின்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நீங்கள் பிரித்து எழுதத்தை கற்றுக்கினீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.
Rayan purchased a laptop for 56,000 and a scanner cum printer for rupees 22,000. He sold the laptop at a 20% profit and the scanner cum printer at 15% profit. அப்போ லேப்டாப் எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு? 20%. நெக்ஸ்ட்டு பிரிண்டரு 15%. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ ஓவரால் அப்போ இந்த எக்ஸ் பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இங்கே ரேஷியோ என்ன போடுறதுன்னு முடிக்கக்கூடாது. ஆக்சுவலாக இதை பாருங்கள், லேப்டாப்பு ஸ்கேனர்னு கொடுத்துறோம். அப்போ லேப்டாப் எத்தனை? 56,000 டிவைடட் பை ஸ்கேனர் எத்தனை? 22,000. இப்படி போட்டுடணும். நீங்கள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 28 எவனா வருவான்? 11. ஓகேவா? அவன் தான் இங்கே ரேஷியோ 28, 11. ஓகே. இப்போ இவனி டிஃப்ரென்ஸ் பார்த்து இங்கே போடணுமா? அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 15. அப்போ இவனி டிஃப்ரென்ஸ் பார்த்து இங்கே போடணும் அப்படின்னா 20 மைனஸ் எக்ஸு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது என்ன? இது ரேஷியோ. அப்போ இவனி ரேஷியோ பண்ணி தானே இவன் வந்துச்சு. அப்போ நம்ம எப்படி ஆகலாம்? எக்ஸ் மைனஸ் 15 டிவைட் பை 20 மைனஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 28 டிவைட் பை 11. இது சால்வ் பண்ண ஆன்சர். ஓகே. இது இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? 11x மைனஸ் 165 இஸ் ஈக்குவல் டு 28 56 560 மைனஸ் 28x. இப்போ இந்த 28 அங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 39x ஆகிடும். இது இங்கே வந்துச்சுன்னா 560 625 725 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம். இதில் தான் நமக்கு கொஞ்சம் கடும். இந்த சம்மு ஒரு மொக்க சம்மு தான். ஆனால் எங்கே நமக்கு வச்சான் பாருங்க, டெஸ்ட்டு டிவிசிபிளில் வச்சிட்டோம். சரி, இது 3 டேபிளில் வருமா பார்த்துப்போமா? 7 2 9 5 14. அப்போ வராது. அப்போ நம்ம உட்காந்து டிவைட் பண்ணி ஆகணும். 725 39. 2 டைம் பண்ணால் 78 வருது. அப்போ ஒரு டைம் தான். இப்போ ஒரு டைம் பண்ணால் 39. அப்போ 12 இங்கே 6 3 3. அப்போ பேலன்ஸ் 5 எடுத்துப்போம். 10 டைம் பண்ணால் 390. அதுலேருந்து ஒரு 40 கம்மி பண்ணுங்கள், 350 வரும். இப்போ அதுலேருந்து ஒரு 40 கம்மி பண்ணால் 350 310 வரும். கரெக்டாக? அப்படின்னா அது 8 டைம் பண்ணால் 310 308 வரும். 308 தானே? அதாவது 39 10 டைம் பண்ணோம் அப்படின்னா 390. அதுலேருந்து நம்ம எத்தனை கம்மி பண்ணோம்? 78 கம்மி பண்ணோம். 78 கம்மினா 312. சாரி, 312. ஓகே. இப்போ என்ன? அது 3 இங்கே 2 வருமா? அப்போ 18 எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்போ ஆப்ஷன் சியும் கிடையாது, ஆப்ஷன் டியும் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 23 இருக்கான், 31 இருக்கான். சரியா? இதை நம்ம பார்த்தாலே அடிச்சிடலாம். கீழே பாருங்கள் 37 இருக்கான், இங்கே 39. நமக்கு 39 தானே வச்சு டிவைட் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் பி தான். கொஞ்சோண்டு நீங்கள் அங்கே லைட்டாக யோசிச்சிருந்தாலே அதை ஆன்சர் அடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் அப்படியும் அடிச்சிருக்கலாம். பாருங்களேன், ஆப்ஷன் ஏ பாருங்கள், கீழே 37 இருக்கா? அப்போ அவன் கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்கள், அவன் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பியா சியா பார்க்கணும். ஆப்ஷன் பியா சியா பார்த்தோன்னே இங்கே 8 வந்ததுமே ஆப்ஷன் பி அடிச்சிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு பண்ணணும். அதுதான் நம்ம கண் எப்பயுமே சம்ம மட்டும் பார்த்துட்டு கூடாது, ஆப்ஷனை பார்த்துனே அடிக்கணும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அரவிந்த். ஓகே, கொஷின் ஏதோ தப்பா. Aravind has 650 kg of part of which he sells at 9% profit. Aravind has 650 kg of wheat, a part of which he sells at 9% profit and the rest at 19% profit. அப்போ 9%. அப்போ எழுதிங்க 9%, பேலன்ஸ் என்னது 19%. To get to 15% of the world. அப்போ 15% தான் என்னது வேர்ல்டுன்னு சொல்லிட்டான். அப்போ அவன் தான் காமன். அப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளாக நம்பரே கொடுத்துரும். அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்துருமா? 9 15க்கு எத்தனை? 6. 19க்கும் 15க்கும் 4. அப்போ ரேஷியோ மாற்றினா என்னது? 2:3. ஓகேங்களா? அப்போ 9% 2 பார்ட்லையும் 19% 3 பார்ட்லையும் விற்றுருக்கான். ஓகே. இப்போ அரவிந்த் என்னது 650 kgன்றான். அப்போ இந்த 5 பார்ட் தானே, இது 2 3 ஆட் பண்ணது 5 பார்ட். அப்போ அந்த 5 பார்ட் தானே 650. கொஷின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் வீட் சோல்டு பை அரவிந்த் அட் 9% ப்ராஃபிட்? அப்போ 9% ப்ராஃபிட் எத்தனை பார்ட்டு? 2 பார்ட். அப்போ 2 எவ்வளோ? அவ்வளோதான். இது ஒரு மொக்க சம். டேரெக்டாக அடிக்கலாம். 13. அப்போ 260. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இது ஒரு மொக்க சம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A medical store owner purchased medicine worth 18,000. என்ன பாருங்க, மிக்சர் அண்ட் அலிகேஷன் வந்தாலே நம்ம டிஸ்டர்பே பண்ண தேவையில்ல, பெரிய நம்பர். ஆனால் நம்ம தொடவே தேவையில்ல. he sold 2/5 part of the medicine. அப்போ 2/5 என்னது? கீழே இருக்கிறது தான் டோட்டல். ஓகேவா? அப்போ மேலே இருக்கிறது ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஆஃப் த மெடிசன் அட் 35% லாஸ். அப்போ இந்த 2 தான் என்னது? லாஸு. அப்போ பேலன்ஸ் 3 வந்து ப்ராஃபிட்டில் விற்றுருக்கான்.
ஓகேவா? இங்கே ப்ராஃபிட் லாஸ்ன்னும் போது அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டேரெக்டாக எழுதிடலாமா? அப்போ 35% லாஸ். அப்போ என்ன பண்ணலாம்? -35 போட்டுடலாம். ஆன் விச் கெயின் யூ ஷுட் செல் த ரெஸ்ட் ஆஃப் த மெடிசன் ஸோ தட் இயர்ஸ் நெய்தர் கெயின் ஆர் நார் லாஸ்ன்ட்டாங்க. அப்போ ஓவரால் லாஸும் வேணாம் ப்ராஃபிட்டும் வேணாம்பா. நான் வந்து ஒரு அமௌண்ட் போட்டேன், ஓகேவா? 18,000க்கு நான் வந்து அதில் ஒரு பகுதி 2 பகுதியை வந்து லாஸில் வித்துறேன், பேலன்ஸ் பகுதியை ப்ராஃபிட்டில் வித்துறேன். எனக்கு லாஸும் வேணாம் ப்ராஃபிட் வேணும். 18,000 வந்தால் போதும். 18,000 வந்துடுச்சு. அப்போ நான் ப்ராஃபிட்டில் விற்றேன் தெரியுமா, அது எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ என்னது இவன் தான் கேட்குறாங்க. அப்போ ஓவரால் 0. ஓகேவா? ஓகே. இப்போ என்னது இது என்னது லாஸா, இது என்னது ப்ராஃபிட்? அப்போ லாஸுக்கு என்ன ரேஷியோ? 2 நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ ப்ராஃபிட்டுக்கு 3. ஓகே. அப்போ இவனையும் டிஃப்ரென்ஸ் பண்ணா வரும். எக்ஸுக்கும் 0க்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணால் எக்ஸ் தானே வரப்போகுது. அப்போ எக்ஸ் இஸ்டோ அப்போ 35க்கும் இவனுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணது மைனஸ்னா ப்ளஸ் பண்ண சொல்லியிருப்பேன். அப்போனா இது +35. அப்போ 35. அப்போ x/35 ரேஷியோ தான் என்னது 2/3. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ எக்ஸ் என்னது 70/3. அப்போ 70/3னா 23 டைம்ஸ் வந்துருக்கணும். ஆப்ஷன் பாருங்கள், 323. இது கிடையாது, இவனும் கிடையாது. அப்போ ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? இது டேரெக்டாக அடிச்சிடலாம். இதுவும் ஒரு சிம்பிள் கொஷின் தான். மிக்சர் அண்ட் அலிகேஷன் தெரிஞ்சாலே உங்களுக்கு சம்மு ஈஸி. நெக்ஸ்ட், சிவம் பர்ச்சேஸ் 2 watches, first for 12,000 and second for 10,000. He sold both the watches. First one at a profit of 10, second at a loss of 10. What is overall profit or loss? இதையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை பாஸ் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி போட்டாச்சு. அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஒன் என்னது 10% ப்ராஃபிட். செகண்டு என்ன கேட்குறான்? ஓவரால் கேட்குறான். அப்போ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 10,000 / 12,000. 3 0 கேன்சல், 5 7. அப்போ 5:7. சாரி, 5:7 பாருங்க. 5:5 to 10, 6 to 12. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 5:6. சாரி, தப்பாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஒன்று 12,000, நான் 10,000 போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று 12,000, செகண்ட் ஒன்று 10,000. அடித்தோம் அப்படின்னா 6 5ன்னு வரும். இப்போ 6 5 மாற்றி போட்டேன், சின்ன கரெக்ஷன். 6 5. அப்போ என்ன பண்ணலாம்? இவனே டிஃப்ரென்ஸ் பண்ணி இங்கே போட்டுடலாமா? இப்போ நான் டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? x + 10. இந்த மைனஸ்னாலே அதை மைனஸ் கணக்கே பண்ணக்கூடாது, அதை ப்ளஸ் ஆகிக்கணும்ன்ட்டேன். மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிக்கணும், ப்ளஸ்ன்னா மைனஸு. ஓகேங்களா? மிக்சர் அண்ட் அலிகேஷன் சொல்லிடுவேன். அப்போ இவனே டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? 10 - x. அதாவது இது எப்படி போடணும் அப்படின்னா, இந்த சைடு போடுறோம் பார்த்தீங்களா, அதாவது ரைட் சைடு எக்ஸில் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். லெஃப்ட் சைடு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மேலேருந்து கீழே டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். புரியுதுங்களா? இதுவே நம்பர் இருந்தால் நான் டேரெக்டாக டிஃப்ரென்ஸ் பார்த்து போட சொன்னேன். ஏன்னா அங்கே மைனஸ் ப்ளஸ்லாம் போட்டு நீங்கள் குழப்பிட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நடுவில் எக்ஸ் இருந்தால் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கைப்பட எழுதிக்கோங்க. அதாவது ரைட் சைடு, உங்கள் ரைட் சைடுனா இருக்குது, இவன் தான் இருக்கிறான். அப்போ இவன் தான் ரைட் சைடு, இவன் லெஃப்ட் சைடு. அப்போ ரைட் சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரைட்டில் என்னது ரைட் டு சென்டர் தானே வருவீங்க. அப்போ சென்டர்லேருந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். கைப்பட எழுதிக்கோங்க. சென்டர்லேருந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னு தமிழில் கூட எழுதிக்கோங்க. அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து என்ன பண்ணோன்னா, லெஃப்ட் சைடு மேலே அங்கே என்ன நம்பர் இருக்கும் அங்கேருந்து சென்டருக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ டாப் டு சென்டர், லெஃப்ட் சைடு என்னது டாப் டு சென்டருக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ ரைட் சைடுக்கு சென்டர் டு டாப்பு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னு கைப்பட தமிழில் கூட எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் அங்கே போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தப்பாக போட்டுட்டீங்க. அப்போ இங்கே வந்து x + 10 x - 10 போட்டிங்கன்னா சம்மு தப்பாகிடும், ஆன்சர் நெகட்டிவில் வரும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் நான் நம்பர் இருக்குள்ளே டேரெக்டாக டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க, அங்கே குழப்பம் வேணான்றதுக்காக தான் டிஃப்ரென்ஸ் பார்த்தவங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டோட ரேஷியோ தான் இது. அப்போ வந்து என்ன வரும்? x + 10 / 10 - x = 6/5 வருமா? இப்போ சால்வ் பண்ணுமா? 5x + 50 = 60 - 6x. இப்போ இந்த 6x இங்கே போனால் 11, இங்கே 10 வருமா? அப்போ x = என்னது? ஃபுல்லாக வந்து கொஷினில் நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் கேட்குறாங்க. நமக்கு ஆன்சரு ப்ளஸில் தான் வந்துக்குது. அப்போ லாஸு 100% லாஸ் கிடையாது. ஓகே. அப்போ x = 10/11 வந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன இருக்குது? எல்லாமே வந்து பாயிண்ட். இப்போ 10/11 போது கண்டிப்பாக மேலே வந்து சின்னது, கீழே பெருசு. அப்போ 0 புள்ளி தான் வந்து ஆகணும். அப்போ சி தான் ஆன்சர். ஓகேங்களா? பார்த்தீங்களா? நான் உட்காந்து நான் அடிக்கவே இல்லை, அப்படியே யோசித்து பார்த்து போட்டேன். சப்போஸ் 11/10ன்னா 1.1. ஓகேவா? அப்போ 10/11 என்னது
மேலே கம்மியாக இருக்குது கீழே, அப்போ பாயிண்டில் தான் 100% வரும். அப்போ இங்கே பாருங்க, ப்ராஃபிட்டே 2 தான் கொடுத்துருக்கான். அதில் ஒருத்தவன் பாருங்க 0 புள்ளினே வரல. அப்போ 0 புள்ளி ஸ்டார்ட் ஆகுது தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். அந்த சம்மில் நீங்கள் அந்த இதை மட்டும் நோட் பண்ணிங்க, இந்த எக்ஸ் இங்கே ப்ளஸ் போடுறதா மைனஸ் போடுறதான்ட்டு. ஓகேங்களா? நான் சொன்னதை அப்படியே தமிழில் எழுதி வச்சு மனப்படம் பண்ணுறேன், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ராம் பர்ச்சேஸ் 2 வாட்சஸ் ஃபார் 3500. ஓகே, பை செல்லிங் 1 வாட்ச் அட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 25% அண்ட் another at a loss of 10%. அப்போ 25%ல் ஒன்றும், இன்னொன்று அது லாஸ்ன்னு போட்டால் மைனஸ் நம்ம போடணும், மைனஸ் போடணும். அண்ட் த அதர் அட் ஏ லாஸ் ஆஃப் 10%. இ நெய்தர் ரெயின்ஸ் ப்ராஃபிட் நார் சஃபர்ஸ் லாஸ். அப்படின்னா அது ப்ராஃபிட்டும் இல்லை லாஸ் இல்லை. அப்போ சென்ட்ரல் காமனாக இருக்கிறது 0 பட்டுச்சா. வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் வாட்ச்? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் வாட்ச்ன்ட்டாங்க. அப்போ 2 வாட்ச் 3500 வாங்கியிருப்பான். ஒரு வாட்ச் மேபி 1500 வாங்கியிருக்கலாம், இன்னொன்று 2000 வாங்கிக்கலாம். அதோ பாருங்களா, ஆப்ஷனே பாருங்களா, நீங்களே ஆப்ஷன் பாருங்களா. வெயிட் பண்ணுங்க. 1500 2000 என்னது 3500. இது பாருங்க 1500 1720 என்னது 3500 வரல. அப்போ அவன் கிடையாது. 1000 2500 3500. அப்போ அவன் வருவான். 1250 2250 என்னது 3500. அப்போ இவனும் வருவான். அப்போ நீங்கள் ஆப்ஷனை வச்சு ஒரு ஆப்ஷனை தூக்கிடும். ஓகே, டன்னு. அப்போ ஏதோ 2 விதமாக வாட்சை விற்றுருக்கான். அப்போ அது என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வழக்கம் போல் என்னது இவனு டிஃப்ரென்ஸ் பார்த்து இங்கே போட்டுடலாம். இந்த சைடு பார்க்கலன்னா சொன்னேன் 0 மைனஸ் சென்டர் டு டாப்புன்னு சொன்னேன். அதாவது லெஃப்ட் சைடு பார்க்க சொன்னேன் சென்டர்லேருந்து டாப். அப்போ என்ன வரும், டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ 0 மைனஸ் -10 இருக்கும். அப்போ 10 வருது. இப்போ தெரிஞ்சுங்களா ஏன் 10 வருதுன்ட்டு. அப்போ இங்கன்னு பார்க்கணும், என்ன பண்ணோம், டாப்லேருந்து சென்டருக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ 25 - 0 எவ்வளோ, 25. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5, 2:5. ஓகே, இப்போ இங்கே பாருங்க மொத்தம் எத்தனை பாட்டு, 2யும் 7 ஆட் பண்ணானது 7. அந்த 7 பாட்டு தான் எத்தனை 3500. அந்த 7 பாட்டு தானே 2 வாட்சும். நமக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் வாட்ச்னா. அப்போ ஈச் வாட்ச்னா நான் 2 கண்டுபிடினா 5 கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிப்போம். 2 வந்து எவ்வளோ, இதை அடித்தோம் அப்படின்னா 500. அப்போ எக்ஸை வந்து 1000. ஒன்று 1000னா ஒன்று 2500. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதுவும் ஒரு மொக்க சம். நெக்ஸ்ட்டு, சுஷ்மா பாட் 6 tables and 12 chairs ஃபார் 12000. ஷீ சோல்டு டேபிள் அட் ஏ ப்ராஃபிட் ஆஃப். அப்போ டேபிள் என்னது ப்ராஃபிட் 15%. சேர் அட் ஏ லாஸ் ஆஃப், சேர் என்னது 10% லாஸு. டோட்டல் கெயின் கொடுத்துறாங்க. அப்போ உடனே நம்ம யோசிக்கணும். அப்போ இங்கே ஓவரால் ஏதோ ஒன்று போடணும், ப்ராஃபிட்டோ லாஸோ ஏதோ ஒன்று கம்பைனாக இருக்கிறது தான் நம்ம போட போகிறோம். அப்போ இங்கே 300 கொடுத்துறோம். இப்போ உடனே நம்ம மைண்டை யோசிச்சிருக்கணும், என்னடா இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா. ப்ராஃபிட் எவ்வளோ 300. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 12000. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, ப்ராஃபிட்டு காஸ்ட் ப்ரைஸ் 12300. கரெக்டாக? ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஓவரால் இப்போ என்னது நமக்கு 300 ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்கணும், என்ன பர்சன்டேஜ் தான் நாங்கள் பண்ணோம். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது, P/CP × 100. அப்போ பியோட வேல்யூ என்னது 300 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னது 12000 × 100. 0க்கு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலாக. இது என்னது 5 6 32. அப்போ 2.5%. அப்போ இங்கே என்ன பண்ணணும் 2.5%. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கணுமா. இப்போ இது என்னது லெஃப்ட் சைடு, இவன் ரைட் சைடு. அப்போ லெஃப்ட் சைடு இங்கே பார்த்தீங்க போடக்குள்ள என்ன சொல்லியிருக்கேன், சென்டர் டு டாப்பு. அப்போ சென்டர் டு டாப்புனா டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 2.5 - -10 வந்துருக்கும். அப்போ 12.5. அதனால தான் மைனஸ் இருந்தால் ஆட் பண்ண சொல்லிட்டுருப்பான். ஓகே, இவன் இங்கே பார்க்கணும். அப்போ இங்கே என்ன எப்படி பார்க்கணும், டாப் டு சென்டர். 15லேருந்து 2000 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 12 ஆகும். அப்போ ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் அது சேம் தான். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் அது 1:1 ரேஷியோ வரும். ஓகேங்களா? அப்போ இந்த 15ல் 1 லாஸில் 1 அப்படின்னா எத்தனை, டோட்டலாக 2 தானே. அப்போ இந்த 2 பார்ட் தான் என்னது 12000. கரெக்டாக? கொஷினில் என்ன கேட்குறாங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் டேபிள்னு கேட்குறாங்க. டேபிள் தானே கேட்குறாங்க. அப்போ 1 கண்டுபிடிச்சா போதும். கரெக்டாக? ஏன்னா இது டேபிள், இது சேரு, ரெண்டுமே 1. அப்போ ரெண்டுமே 1ன்னா என்னது 12000 2ஆக பிரிச்சுடுங்க, அவ்வளோதான். அப்போ 1 எவ்வளோ 6000. கொஷினில் டேபிள் கேட்டாலும் சரி, சேரும் கேட்டாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஒருத்தவன் தான் வரப்போகிறான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இதுதான் கடைசி கொஷின். இதோட உங்களுக்கு மிக்சர் அண்ட் டெலிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸோட முடியுது. A person buys 5 tables and 9 chairs for 15400. He sells the tables at 10% profit. அப்போ 10% ப்ராஃபிட் வந்து டேபிள்.
ஓகேங்களா. அண்ட் சேர்ஸ் அட் 20% ப்ராஃபிட். அப்போ சேர்ஸும் ப்ராஃபிட் தான் வைக்கிறார். ஓகே. இஃப் இஸ் டோட்டல் ப்ராஃபிட் ஆன் செல்லிங் ஆல் த டேபிள் இஸ் 2080. அப்போ போன சம் மாதிரியே தான். அப்போ எவ்வளோக்கு வாங்குறாரு? 15,400 அப்போ காஸ்ட் ப்ரைஸ். அப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்க போட்டலாமா? கீழே என்ன பண்ணலாம்? 15,400. ஏன்னா டேரெக்டாக போகிறேன். ஏன்னா இங்கே எவ்வளோ டைம் உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா போட்டு காமிச்சிட்டேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைட் பை சிபி இன்ட்டு 100. அப்போ நம்ம டேரெக்டாக போடலாம். அப்போ லாபம் எவ்வளோ? 2080 இன்ட்டு 100. ஓகேவா? 0க்கு 0 கேன்சல். ஓகே. இந்த 144 இருக்குது. இப்போ உங்களுக்கு எத்தனை இருக்குது? 2080 154 இருக்குது. ஓகே. இதை நம்ம கேன்சல் பண்ணி பார்க்க முடியுமா? இது அடித்தா 7 வரும். அப்போ மேலே இருக்கிறது 7 டேபிள் அடியுமா பார்த்துக்கலாம். 6 5 வராது. ஓகேவா? அப்போ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணி 77 அதோட வச்சிடலாம். 1040. ஓகே. அப்போ இங்கே என்ன போட்டுடலாம்னா 1040 டிவைட் பை 77%. ஓகேவா? டன்னு. சரி, ஓகே. இப்போ நம்ம உட்காந்துட்டு இதையும் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணலாம். இங்கே 77 இருக்கா? இந்த 77 நம்ம தூக்கணும் என்ன பண்ணோம்? மேலேயும் 77 டிவைட் பண்ணால் போயிடும். அப்போ இங்கே நம்ம இன்ட்டு 77 மல்டிபிள் பண்ணால் போயிடும். கரெக்டாக? அப்போ இங்கே பண்ண என்ன அர்த்தம்? இங்கேயும் பண்ணணும், அப்போ இங்கேயும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சேஞ்ச் பண்ணக்குள்ள இப்போ நம்ம ஏன் இதில் பண்ணுறோம் அப்படின்னா, இவனும் ப்ராஃபிட்டு, இவன் காமன் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? இவன் 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி, ஒற்றுமை, ஒரே ரத்தம். ஓகேவா? அப்போ இவனுக்கு ஒன்று ஏற்றணும் அப்படின்னா இங்கேயும் ஏற்றலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படியும் போடலாம், உங்களுக்கு தான் கஷ்டம். சரிங்களா? அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. அப்போ 77 கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 10 × 77 வரும்? 770% வரும். இங்கே என்ன வரும்? 154 0. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1040%. இப்போ டிஃப்ரென்ஸ் ஈஸியாக பார்க்கலாமா? ஓகே. இங்கே நம்பர் இருக்குது, இங்கே நம்பர் இருக்குது. உடனே என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஸ் 500 முடிஞ்சிச்சு. இஷ்டு நீங்கள் கேட்கலாம், சென்டர் லெஃப்டில் என்ன சொன்னீங்க? சென்டர் டு லார்ஜ் நம்பர் அந்த டேரெக்டாக டிஃப்ரென்ஸ் பண்ணி போட்டுருந்த மைனஸ் ப்ளஸ் பார்க்காத. இந்த எக்ஸ்ன்னு வரப்போ மட்டும் பாரு, அவ்வளோதான். சரியா? அந்த சென்டரில் எக்ஸ்ன்னு வராமல் பாருங்க, அப்போ மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நம்பராக இருந்தால் ஸ்மார்ட்டாக டிஃப்ரென்ஸ் பண்ணி போட்டுருங்க. 770க்கும் 1040க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 70 200. அப்போ 270. சரியா? இப்போ இதுக்கு 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா? அப்போ நமக்கு என்ன வரும்? 50:27. அப்போ என்ன? டேபிள் 50, சேரு 27 கணக்கு. அப்போ டோட்டலாக கூட்டினோம்னா 77. சரியா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறேன்? வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 3 சேர்ஸ்? சேர் மட்டும் தான் கேட்குறான். அப்போ சேர்னா என்னது? இவன் தான். ஓகே, டன்னு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 77. இந்த 77 தான் என்னது? 15,400. ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? நமக்கு வந்து சேர் வேணும். நல்லா கவனிங்க, கொஸ்டினில் 9 சேரும் கொடுத்துருக்கான். கரெக்டா? அப்போ நமக்கு 3 சேர் கேட்குறான். ஆனால் சேர் மொத்தம் எத்தனை? 27. நல்லா கவனிங்க, 9 சேர் தான் 27. ஓகேவா? 9 சேர் தான் 27. நமக்கு என்ன வேணும்? 3 சேர் தான் வேணும். அப்போ 3 எவ்வளோ அடித்தோம் அப்படின்னா எக்ஸ் வந்து என்னது? 9. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? இந்த 9 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு ஆன்சரு. அடித்தோம் அப்படின்னா 2 வரும். இது வந்து 1800. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரியுதுங்களா நான் எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு? இது நம்ம டேரெக்டாக போடலாம். டேரெக்டாக போடாமல் நம்ம மாட்டுக்கு எங்கே பாருங்கள், இந்த 77 தான் 15,400 கண்டுபிடிச்சாச்சா? அதுக்கப்புறம் நமக்கு சேர் தானே கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 9 கண்டுபிடிச்சா, இந்த 27 கண்டுபிடிச்சா போதும். 77 தான் வந்து 15400. அப்போ 27 எவ்வளோன்னு கண்டுபிடிப்பீங்க. இப்போ 27க்கு ஒரு ஆன்சர் வந்திருக்குமா? மறுபடியும் இப்போ 3 சேர் தானே கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணீங்க? அதை நீங்கள் டிவைடட் பை 9 × 3 போடுவீங்க. அவ்வளோ பெரிய ப்ராசஸ் போகிறதுக்கு சிம்பிளாக யோசிக்கலாம். 9 சேர் தான் 27ன்னும் போது அப்போ 3 சேர் எவ்வளோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ 3 சேர் வந்து 9. அப்போ ஒவ்வொரு சேரும் 9 9. அப்போ ஒவ்வொரு சேரும் என்னது? 3 3 3 கணக்கு. அப்போ 3 சேர் 9. இப்போ 3 சேர் 9 இந்த இடத்துல 9ன்னு போட்டாலே முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட் அண்ட் லாஸு முடிஞ்சு போச்சு. இதோட நெக்ஸ்ட்டு இன்னொன்று, ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுவேன். அந்த ஃபார்முலா கப்பிச்சுப்பு மண்டையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி 2025 நிறைய சம் வந்தது, அசால்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஃபார்முலா மட்டும் மண்டையில் ஏற்றிட்டிங்கன்னா. ஓகேங்களா? ஸோ அந்த டைப்பை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம்.